இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பக்கம் 112ல் விரும்பி வேலை செய்யலாம் அப்படிங்கிற பாடத்தில் உள்ள பயிற்சி. இதில் முதல்ல கொடுக்கப்பட்ட தலைப்பு ஒலித்து பழகுக. இதில் 7 சொற்கள் கொடுத்துருக்குறாங்க. இந்த சொற்களை நீங்கள் சொல்லி பழகுனா போதும். முதல் சொல் செய்யலாம், ரெண்டாவது சொல் பெருக்கலாம், மூன்றாவது சொல் கழுவலாம், நான்காவது சொல் மடிக்கலாம், ஐந்தாவது சொல் வாங்கலாம், ஆறாவது சொல் வளர்க்கலாம், ஏழாவது சொல் வைக்கலாம். அடுத்த தலைப்பு படித்தும் எழுதியும் பழகுக அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் 9 சொற்கள் கொடுத்துருக்குறாங்க. இந்த சொற்களை நீங்கள் படித்தா மட்டும் போதாது, இதை நீங்கள் நல்லா எழுதி பழகணும். முதல் சொல் வீடு, ரெண்டாவது சொல் வேலை, மூன்றாவது சொல் செடிகள், நான்காவது சொல் தரை, ஐந்தாவது சொல் உடை, ஆறாவது சொல் கடை, ஏழாவது சொல் தண்ணீர், எட்டாவது சொல் படுக்கை, ஒன்பதாவது சொல் ஏற்றத்தாழ்வு. இந்த 9 சொல்லையும் நீங்கள் நல்லா படித்து எழுதி பழகுங்க. அடுத்த தலைப்பு பொறுத்துக. இதில் முதல்ல கொடுக்கப்பட்டது படுக்கை, ரெண்டாவதாக உள்ளது உடுத்தும் உடைகள், மூன்றாவதாக கொடுக்கப்பட்டது கடையில், நான்காவதாக கொடுக்கப்பட்டது உண்ணும் தட்டை, ஐந்தாவதாக கொடுக்கப்பட்டது செடிகள். இதே மாதிரி வலது பக்கத்தில் மடிக்கலாம், நட்டு வளர்க்கலாம், சுருட்டி வைக்கலாம், பொருட்கள் வாங்கலாம், கழுவலாம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. உங்கள் வேலை என்ன? இடது பக்கத்தில் உள்ள சொல்ல வலது பக்கத்தில் உள்ள சொற்களோட நீங்கள் பொருத்தணும். இப்போ பாருங்கள், படுக்கை அப்படின்னா என்ன வரும்? சுருட்டி வைக்கலாம். அடுத்து உடுத்தும் உடைகள், அதுக்கான பதில் மடிக்கலாம். மூன்றாவது பாருங்கள், கடையில், இதுக்கான விடை பொருட்கள் வாங்கலாம். அடுத்து உண்ணும் தட்டை, பதில் கழுவலாம். அடுத்து பாருங்கள் செடிகள், இதற்கான பதில் நட்டு வளர்க்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், படுக்கை சுருட்டி வைக்கலாம், உடுத்தும் உடைகள் மடிக்கலாம், கடையில் பொருட்கள் வாங்கலாம், உண்ணும் தட்டை கழுவலாம், செடிகள் நட்டு வளர்க்கலாம். அடுத்து பாருங்கள், 113வது பக்கத்தில் என்ன கொடுத்துருக்குறாங்க? இவர்களை தெரியுமா அப்படின்னு உங்ககிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. அதில் பாருங்கள், தலைப்பு விண்வெளியை அடைந்தவர்கள் அப்படின்னு கொடுத்து கீழே ஒரு பேர் கொடுத்துருக்குறாங்க. என்ன பேருனா ராகேஷ் சர்மா. அதே மாதிரி வலது பக்கத்தில் கல்பனா சாவ்லா அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் ராகேஷ் சர்மா ஆண், முதல்ல விண்வெளியை தொட்ட ஆண். அதே மாதிரி கல்பனா சாவ்லா முதலாக விண்வெளியை தொட்ட பெண். அடுத்து பாருங்கள், பளு தூக்கும் வீரர்கள் அப்படின்னு கொடுத்து கீழே மல்லேஸ்வரி, இவங்க ஒரு பெண். அதே மாதிரி வலது பக்கத்தில் கொடுக்கப்பட்டது ஜெரிமி, இவர் ஒரு ஆண். இவங்க 2 பேருமே பளு தூக்கும் வீரர்கள். அடுத்து சிகரம் தொட்டவர்கள் அப்படின்னு கொடுத்து அதுக்கு கீழே முதல் படத்தில் ஹிலாரி நார்கே அப்படிங்கிறவங்களுடைய படத்தை கொடுத்துருக்குறாங்க. இவங்க 2 பேருமே ஆண்கள். அடுத்து வலது பக்க படத்தில் பச்சேந்திரி பால் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இவங்களும் சிகரம் தொட்டவங்க தான், ஆனால் இவங்க பெண்.
அடுத்து சமையல் கலைஞர்கள் அப்படின்னு சொல்லி 2 படம் கொடுத்துருக்குறாங்க. அதில் முதல் படத்தில் பாருங்கள், மஸ்தானம்மா, இவங்க சமையல் செய்கிற ஒரு பெண் கலைஞர். அதே மாதிரி வலது பக்கத்தில் தாமோதரன், இவர் சமையல் செய்கிற ஆண் கலைஞர். இந்த படங்களில் உள்ள எல்லா பெயர்களையும் நீங்கள் நல்லா படித்து எழுதி பார்க்கணும். அடுத்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ நிறைய படங்கள் பார்த்தீங்க, இதில் ஆண்களும் இருக்கிறாங்க, பெண்களும் இருக்கிறாங்க. அதனால் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, ஆணின் வேலைகள் பெண்ணின் வேலைகள் என்று தனித்தனியே உள்ளனவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி இருக்குதா? இல்லை, ஆண்களும் வேலை செய்கிறாங்க, பெண்களும் வேலை செய்கிறாங்க. அதுக்கு தான் உங்களுக்கு இந்த படங்களை உதாரணமாக சொல்லி புரிய வச்சுருக்கிறாங்க. அடுத்து பாருங்கள், படத்திற்குரிய செயலை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் நிறைய படங்கள் கொடுத்துருக்குறாங்க. அதில் முதல் படத்தை பாருங்கள், ஒரு சிறுவன் வரைகிறான், ஓவியத்தை வரைஞ்சிக்கிட்டு இருக்கான். அப்போ நீங்கள் எங்கே என்ன எழுதணும்? வரைகிறான் அப்படின்னு எழுதணும். ஆனால் உங்கள் புத்தகத்தில் பாடுகிறான் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. அதை நீங்கள் அடிச்சுட்டு என்ன எழுதணும்? வரைகிறான் அப்படின்னு எழுதுங்க. அடுத்து பாருங்கள், 2வது படத்தில் ஒரு சிறுவன் தண்ணியில் நீந்திக்கிட்டு இருக்கான். அதனால் நீங்கள் எழுத வேண்டிய சொல் நீந்துகிறான். அடுத்த படம் பாருங்கள், ஒரு சிறுமி பாடிக்கிட்டு இருக்கா. அதனால் நீங்கள் எழுத வேண்டியது பாடுகிறாள். அடுத்து ஒரு சிறுவன் ஒரு செய்தித்தாளை படிச்சுக்கிட்டு இருக்கான். அதனால் நீங்கள் எழுத வேண்டியது படிக்கிறான். அடுத்த படம் பாருங்கள், ஒரு சிறுவன் பந்து வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கான். நீங்கள் எழுத வேண்டியது விளையாடுகிறான். அடுத்து பாருங்கள், ஒரு படகுல ஒரு சிறுவன் தூண்டில வச்சு மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். அதனால் நீங்கள் எழுத வேண்டியது மீன் பிடிக்கிறான். கடைசி படத்தை பாருங்கள், ஒரு சிறுமி சைக்கிளை மிதிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கா. அதனால் நீங்கள் எழுத வேண்டியது மிதிவண்டி ஓட்டுகிறாள். தமிழில் சைக்கிள் என்ன சொல்லுவாங்க? மிதிவண்டின்னு சொல்லுவாங்க. இந்த சொற்களையும் நீங்கள் நல்லா படித்து எழுதி பார்க்கணும்.